அஸ்ஸலாமு அலைக்கும். மேலும் மேலும் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியான சம்பவங்கள் நம்ம திருத்தணியில் தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது. அதை போலவே இந்த சம்பவம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கார் எரிஞ்சில, 4-5 நாளைக்கு முன்னாடி கார் ஒன்று எரிஞ்சிச்சில, அதே பைபாஸ் ரோடு தான். அது நாகப்பட்டினம் பைபாஸ் சாலை, திருவாரூர் ரோட்டில் இருக்கக்கூடிய வேலூர் பாலத்துலேருந்து இறங்கி நாகப்பட்டினம் ரோடு போகும்ல, அதுக்காக போட்டிருக்கக்கூடிய புது பைபாஸ் சாலை தான் அது. இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டில் வந்த கார் மேலே வந்து பைக்கு மோதிருச்சு. பல்சர் பைக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ குவாலிட்டி லோவாக இருக்குங்கிறது நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ மோசமான ஒரு குவாலிட்டி அடித்து பைக்கு சுத்தமாக டேமேஜ், காரையும் அதை போல் டேமேஜ் பண்ணிடுச்சு, முறையான டேமேஜ் ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்கும் மெயின் காரணமாக அந்த இடத்துல படுறது பார்த்திங்கன்னா லைட்டு இல்லை அப்படிங்கிறது தான். லைட்டிங் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள், நம்ம வீடியோ எடுக்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, லைட்டே அந்த இடத்துல சுத்தமாக கிடையாது. இதனாலே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. எந்த இடத்துல லைட்டு அது வந்து ரிஃப்ளெக்ஷனோட வெளிச்சம் வருது, எந்த இடத்துல வண்டியோட வெளிச்சம் வருதுங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடுது. வர்றவங்க எல்லாருமே கூடிய வரைக்கும் ஹை பீம் போட்டு தான் வர்றாங்க. இதனாலேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துடுது. அதனால் கட்டாயமாக நம்ம வந்து இந்த இடத்துல லைட், அதாவது ஸ்ட்ரீட் லைட் சொல்லுவோம்ல, அதை மாதிரி ஸ்ட்ரீட் லைட் வச்சா மட்டும்தான் அந்த இடத்துல ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்க முடியும். அதை விட முக்கியமாக நம்ம கொஞ்சம் வேகத்தையும் குறைச்சிக்கணும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வரக்கூடியவங்க 90% ஹை பீம் போட்டே தான் வர்றாங்க. அதனால் என்ன ஆகுது, அதிகமான விபத்துகள் நடக்க தான் செய்யுது. இருந்தபோதும் இவங்களுக்கு உயிருக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க அந்த பைக்கில் வந்த நபரை. காரில் வந்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்தளவுக்கு பெருசாக இல்லை. கார் மட்டும் முழுசாக டேமேஜ் ஆகிருக்கு. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைபாஸ் சாலையில் ரெகுலராக இது மாதிரியான ஆக்சிடென்ட் நடந்துருக்கு. அது வந்து சின்ன சின்ன விபத்துகள் வெளியில் தெரியாமலே நடந்துருது. இதை மாதிரி பெரிய விபத்துகளாக இருக்கிறது மட்டும் தான் வெளியில் தெரியுது. அதனால தான் நம்ம வீடியோ போகிறோம். கூடிய வரைக்கும் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணக்கூடிய நீங்கள் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக போங்க. அதை விட முக்கியமாக உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அதிகமாக ஒன்றும் முக்கியமான நபர்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கான ஏற்பாடு பண்ணாங்க. அப்படி பண்ணால் இந்த இடத்துல வந்து விபத்துகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் சொன்ன கருத்து. அதுக்காக நம்மளும் இதை முன்வைக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அதை வந்து எந்த இடத்துல ஒரு விபத்து இதை மாதிரியான பேரிடர் எதுவும் வந்துச்சுனாக்கா நமக்கு வந்து எங்கே நிற்கக்கூடிய நபர்கள்ன்றாங்க, நமக்கு இது வந்துருங்க என்ன சீக்கிரம்னு சொல்லி நம்ம கூப்பிட்றாங்க. அதனால் நம்ம வந்து உடனே தகவலை எல்லாருக்கும் தெரியப்படுத்த முடியுது. ஒரு ஆம்புலன்ஸுக்கு சொல்கிறதுலேருந்து அங்கே இருக்கக்கூடிய வாகனத்தையும் வந்து வீடியோ பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெக்கானிக் கார்த்தி இருக்காப்ல, இல்லை வேளா கார்த்தி, அவர் தான் நமக்கு இந்த மாதிரி தகவலை சொன்னார். அதனால் உடனடியாக நம்மளால் போக முடிஞ்சிச்சு. உடனடியாக போய் பார்த்தோம். இருந்தபோது வந்து நம்மளோட உதவி அந்த இடத்துல தேவைப்படலை. நம்ம எப்போ போவோம், ஏதாச்சும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், இல்லை ஆம்புலன்ஸ் நண்பர்கள் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி சொல்லி உடனே வாங்க அந்த ஸ்பாட்டுக்கு, அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த அளவுக்கான இது இல்லை. ஏன்னா நான் போகிறது எதுவுமே நட்டு அவங்கள வந்து சீக்கிரமாகவே ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க. கூடிய வரைக்கும் வாகனத்தில் வரக்கூடியவங்க சேஃப் அண்ட் செக்யூராக வாங்க. ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுக்காக நம்ம கட்டாயமாக இந்த வீடியோவை அதிகமாக பகிர்ந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.